திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை சாதியவாத கட்சியிலே ஒருவர் என்கின்ற அளவிலே ஒரு வேட்பாளரை எதிர்கொண்டோம். இந்த முறை இன்னும் கடினமான சூழலில், இன்னும் சொல்ல போனால் இன்னும் நாம் மிக வேகமாக பணியாற்ற வேண்டிய சூழலில் அங்க மிகப்பெரிய ஒரு சாதி வெறியனே வேட்பாளராக களம் இறக்கப்பட்டிருக்கிறார். தலைவருக்கு இப்ப என்ன வருத்தம் அப்படின்னா, வழக்கறிஞர் திரு பால் அவர்கள் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் நிக்கிறது பிரச்சனை கிடையாது. தனக்கு கொடுக்கலையே சீட்டு, கடந்த முறை வெற்றி பெற்றோமே, தனக்கு கொடுக்காமல் வேறொரு நபருக்கு கொடுத்து விட்டார்களே, எப்படி தம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் அறியாமல் பிதற்றி கொண்டிருக்கிறான். அவன் தான் பேசணும். காரணம் என்ன தெரியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரா 5 வருஷம் இருந்த ஒரு நபர் வழக்கறிஞர் திரு பால் அவர்களை பார்த்து அவன் இவன் என்று பேசுகிறான். அப்புறம் இவனுக்கு என்ன மரியாதை? ஒரு கேடு. சாதியவாத கட்சியில் ஒரு வேட்பாளருக்கு முன்னாடி நிறுத்தினாங்களாம். சார் என்ன தெரியுமா? சார் எந்த சாதியும் சார்ந்தவர் கிடையாது. சார கடந்த தேர்தலில் வேட்பாளராக அறிவித்ததற்கு காரணமே சாதி தான். பாலாஜி அவர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரே காரணத்தினால்தான் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாலாஜி அவர்களுக்கு சீட்டு கொடுத்தாரு. இந்த லட்சணத்தில் இவங்க சொல்றாங்களா சாதியவாத கட்சியினுடைய வேட்பாளர்னு. அட கடவுளே, வெளிப்படையா தெரியுதுயா. நீங்க இதுக்கு மேற்பட்டலாம் புழுவ முடியாது. மக்களுக்கு தெரியுது. நீ வந்து உன் உடம்புல இருக்கிற அழுக்க சுத்தம் பண்ணிட்டு வா, அப்புறம் பேசு. தோல்வி பயம் வந்து விட்டது. திருப்பூர் தொகுதியில கூட்டணி கட்சியினர் பெரும் அளவில் தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லவே தேவையில்லை. கடந்த தேர்தலில் இந்த தொகுதியை இழந்துட்டோம், இனியும் இந்த தொகுதியை இழக்க கூடாது என்பதற்காக வழக்கறிஞர் பால் அவர்களுக்கான ஒரு தீவிர களப்பணி அங்கே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிவயிறு எரிச்சல் தாங்க முடியாமல் தான் இந்த ஆள் இப்படி பேசுறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்படியே உட்காந்துக்க வேண்டியதான், பேசிட்டு இப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான். ஒரு நல்ல வேட்பாளர் களமிறங்கி விட்டார், ஒரு படித்தவர் களமிறங்கி விட்டார். நாம் இனி திருட முடியாது, நாம் இனி எதுலையும் வந்து பணம் தாட்டி போட முடியாது என்ற அச்சம் வந்து விட்டது. அச்சம் வந்து விட்டது. ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்குது. அதனால தான் எங்கே போனாலும் திருப்பூரில் பேசிக்கிறாங்க. பரவாயில்ல, பால்னு சொல்லிட்டு வக்கீல் வந்திருக்கிறாரு, அவர் நிறைய கேஸ்லாம் போட்டு நல்லது பண்ணியிருக்கிறாரு, நம்ம அவருக்கு ஓட்டு போடணும்னு. அந்த அச்சத்தின் உச்சம் வெளிப்பாடு தான் இதெல்லாம். பார்த்துக்கலாம். இவர்கள் வந்து அந்தந்த மக்களை சுரண்டியது போதும். இனி அந்த மக்கள் நிம்மதியாக வாழட்டும்.